ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கும் சந்திரன் வந்து மீன ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார். அதனால மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சனியும் சந்திரனும் சேர்ந்திருப்பது இவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அலைச்சலை கொடுக்கும். குடும்ப விஷயங்கள் இல்லைன்னா அலுவலக விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகளை இன்று தவிர்க்கலாம். செவ்வாய்க்கிழமை தேய்பிரை அஷ்டமியான இன்று ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை வணங்குறது ரொம்ப விசேஷம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பல நாளாக இருக்கக்கூடிய கனவுகள் நிறைவேறும். பங்கு சந்தை முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். உங்களுக்கு வந்து நிறைய மறைமுக சத்ருக்கள் இருப்பாங்க அலுவலகத்துல. பொதுவாகவே இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமியில வீரபத்திரருக்கு வெத்தலை மாலை சாத்துறது ரொம்ப விசேஷம். அதனால உங்களுக்கு ஒரு சத்ரு இல்லாம இருக்கணும், எதிரி இல்லாம இருக்கணும்னா இன்னைக்கு அந்த நாளை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து பல காரியங்கள் தடையாக இருந்தது நிவர்த்தி ஆகும். 2ல வந்து குரு நல்ல இடத்துல இருந்தாலும் கூட 10ஆம் இடத்துல சந்திரனும் சனியும் கொஞ்சம் தடங்கலைகளையும் தாமசம் நிறைய லேட் ஆக்கும் வேலைகளை. ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமியில பைரவரை வணங்கினால் இந்த தடைகள் நிவர்த்தி ஆகும். இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு சிலரை நீங்க பார்ப்பீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பேசும்போது சில கவலைகள் எல்லாம் மறந்து போகும். ஒரு சில நாட்கள் நம்ம லைஃப்ல வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா சிரிப்போம். அப்படியே இந்த உலகமே நம்ம மறந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் அப்படிங்கிறது இன்னைக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நண்பர்களோட சேர்ந்து நல்லா நீங்க என்ஜாய் பண்ணுங்க. கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ராசிநாதன் சந்திரன் பாக்கியத்துல சந்திரனோட இருக்கார். ரொம்ப மனதிற்கு அமைதியான ஒரு நாளாக இருக்கும். எப்ப பாரு வீட்டுல ஏதாவது பிரச்சனை இல்லை சண்டை அப்படிலாம் இருக்கும்போது இன்னைக்கு அதெல்லாம் இல்லைங்கும் போது நமக்கே நம்ம வந்து சம்டைம்ஸ் நினச்சிக்கோ, ஐயோ வெளியில எல்லாம் சொல்லிடக்கூடாது, திருஷ்டி ஆயிரும் அப்படின்னு. நம்ம அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்கிற மாதிரியே தான் வெளியில நடிச்சுக்குவோம். ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு நோ ப்ராப்ளம் டே. சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இந்த பூரம் உத்திரம் நட்சத்திரக்கார பெண்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு அடிக்கடி வயிறு வலிக்குது, கால் வீங்கி இருக்கு, அதனால் கண்டிப்பா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் UTIன்னுவாங்க, வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. வெளியில எல்லாம் போகும்போது அந்த டாய்லெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அது பர்டிகுலராக பூரம் உத்திரம் சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வரும். அதுவும் சுக்கிரன் கேத்து ராசியிலே இருக்கு, கேட்கவே வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் முக்கியம் தேவை. கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய செலவு இருக்குங்க. எதிரே பார்க்க மாட்டீங்க. ஐயோ என்னங்க இது, நம்ம பாட்டுக்கு இந்த மாதிரி ஜிபே பண்றோமே அப்படின்னு மனசுல வந்து ஒரு பதட்டம் இருக்கும். வெளியில சொல்லிக்கவும் முடியாது. இந்த ஒரு சில நேரத்துல நம்மள தர்ம சங்கடமான நிலைமையில கொண்டு போய் சில நண்பர்கள் எல்லாம் விட்டுருவாங்க. நம்மளால மாட்டேன்னும் சொல்ல முடியாது. நம்ம கொடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும். அதனால அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்தீங்கன்னா நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போறது நல்லது. ஸோ உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தா அந்த மாதிரி பண்ணுங்க. இல்ல அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு செலவுகளை ஏத்துக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நமக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். லைஃப்ல நம்ம இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை யார்கிட்டயாவது நம்ம அட்வைஸ் கேட்டா நல்லதுன்னு நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க யார்கிட்டயே போய் அட்வைஸ் கேளுங்க. அது உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க கைடா இருக்கலாம், உங்க குருவா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க கேட்கிற அட்வைஸ்ல உங்களோட லைஃப்ல சில டேர்னிங் பாயிண்ட்ஸ் உண்டு. ஸோ லைஃப்ல நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை ரொம்ப உள்வாங்கி அது மும்மரமா முயற்சி செஞ்சால் வெற்றி அடைவோம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க இன்னைக்கு செய்யலாம். இன்னைக்கு அஷ்டமியா இருக்கே பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கண்டிப்பா பண்ணுங்க. பைரவரின் துணை உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பல நாளா நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஒரு ஃப்ரெண்டை போய் பார்க்கணும், இவங்கள நமக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து தப்பு பண்றோம், இவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்தது, நம்ம போகவே முடியலையே அப்படின்ட்டுன்னு. அதே மாதிரி சில வேலைகள் எல்லாம் நம்ம தள்ளி போட்டுட்டே இருப்போம். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பண்றதுக்கான ஒரு நல்ல ஷெட்யூல்டு டே அப்படின்னு சொல்லலாம். ஆஃபீஸ்லயுமே சில தூங்குற ஃபைல் எல்லாம் நம்ம தட்டி எடுத்து
தூசி தட்டி நம்ம இன்னைக்கு அதெல்லாம் முடிக்கிறதுக்கான ஒரு நல்ல நாள் தான். நமக்கே ஒரு உறுத்தல் ஒண்ணு இருக்கும். ஐயோ! இந்த ஒர்க் எல்லாம் நம்ம பண்ணாம இருக்கமேன்னு. அப்படிப்பட்ட பழைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம்பா. நீ கல்யாணம் பண்றியா இல்லையா? வேலைக்கு போறியா இல்லையா? பிசினஸ் பண்ண போறியா இல்லையா? சில வேலைகள்லாம் நம்மள வீட்ல வந்து திரும்ப திரும்ப கேட்பாங்க. இன்னைக்கு அஷ்டமி வேற, வீட்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு சண்டை இருக்கும். இந்த சண்டையில வந்து எப்பவுமே ஒரு முடிவு வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதனால வீட்ல ஒரு வாக்குவாதம் வந்தாலும் இன்னைக்கு நம்ம துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கேட்கவே வேண்டாம். மூலம், பூராடம் இவங்களுக்கெல்லாம் முணுக்கு முணுக்குன்னு கோபம் வரும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு சண்டைக்கு பின் நம்ம ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ உங்க வாழ்க்கையில அது என்ன மாதிரியான முக்கிய முடிவை நீங்க பார்த்துக்கோங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம வந்து, அது ஆஃபீஸாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ மகர ராசி நேயர்களுக்கு இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். அலுவலக வேலைகள், வீட்டு வேலைகள் ரொம்ப ஒரு திருப்திகரமாக அமைவதற்கு ஒரு அற்புதமான நாள். இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய நீங்க பைரவரை வணங்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை வந்து குறையும். நிறைய நாள் நம்ம நினைப்போம், நம்ம இந்த வேலையை விட்டுறலாம்ப்பா, வேற வேலை நம்ம தேடிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் இந்த 7:30 சனி இப்போ விட்டுட்டோம்னா கிடைக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன பயமும் இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்க துணிஞ்சு இந்த மாதிரியான முடிவுகளை எல்லாம் எடுக்கலாம். யார்கிட்ட நீங்க வந்து போய் அந்த வேலை விஷயமா பேசுறீங்கிறத பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறவங்களும் இன்னைக்கு வந்து அதை பத்தி பேசலாம். ரியல் எஸ்டேட், பூமி சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். நம்ம எல்லாரிடத்துலையும் எல்லா விஷயங்களையும் பேச முடியாது. பட் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தா கூட குடும்ப விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்குன்னு ஒரு நண்பர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களை இன்று சந்திக்கும் பொழுது ஒரு மனதிற்கு பெரிய ஆறுதலையும், எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட சில நபரை இன்னைக்கு நீங்க சந்திப்பீங்க. வாண்டடா போய் நீங்களே சந்திச்சு ஒரு சில தெளிவுகளை இன்னைக்கு நீங்க கேட்டுக்கலாம். மீனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மன தெளிவு ஏற்படும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சிம்ம லக்னம், லக்னாதிபதி சூரியன் 9ஆம் இடமான மேஷ ராசியில் அமர்ந்தால் அவர்களது பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். மேஷ ராசியில சூரியன் வேற உச்சபலம்ல, லக்னக்காரக்கன் வந்து பாக்கியத்துல உச்சமா, பித்ரு ஆசீர்வாதம் ஃபுல்லா இருக்கும். ஆனா அதோட ராகுவோ கேதுவோ சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ராகு, கேது, சனி, செவ்வாய் இந்த 4ம் சூரியனோட சேர்ந்ததுன்னா அப்படியே உல்டா பலன் ஆயிடும். அதனால நமக்கு சூரியன் மட்டும் இருந்தா ரொம்ப நல்லது. சூரியனோட ராகு, கேது, செவ்வாய், சனி இதெல்லாம் நல்ல பலனை கொடுக்காது. 5 குடைய குரு சேர்ந்திருக்காருன்னா சூப்பரா இருக்கும். 5 குடைய குரு உச்சம் பெடுத்துட்டு 12ல இருந்தா கூட ஓரளவுக்கு தேவையில்லை தான். பட் சூரியனோட பகை கிரகங்கள் இருந்தால் நமக்கு பிள்ளைகளால் தலைவலி தான் வரும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.